சாமி சொன்னார்ல எல்லா ஆன்சரும் அதாவது யூத் அப்படிங்கிற அந்த லைஃப் ஸ்டைல எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி So, உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னது கான்சியஸ்னஸா, என்ன அவேர்னஸா, அடையாறு பண்றது புதுசா சோகமஸ்மின் டிக்ளேர் பண்ணிட்டு பூஜை பண்ணுது. என்னது பி வெரி ஹானஸ்ட், கைலாசத்துல பெரிய பிரச்சனை தெரியுமா? ஐயோ இதெல்லாம் வெளியே சொன்னா இங்க அப்படி இல்ல, இங்க உள்ள டீச்சருக்கு எல்லாமே தெரியும். ஆனந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவன்வாதீதம் ககன சதுஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீசாட்சபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. Yes, Nityanam, welcome back. Wow, wow, so wonderful. This is part 5 of Tamil podcast from Kailasas Sannyasis. That's wonderful. Good to see you all back. Yes, Nityanam, Supriya Maharaj, Nityanandam, Ramanasamy Nityanandam, and Nityanandam to all the Nityanandam. viewers. ஸோ எஸ் மராஜ், இன்னைக்குள்ள பாட்காஸ்டோட மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெனி பீப்புள் ஆர் வாண்ட் டு கம் டு கைலாசா. They are attracted by Swamiji, ஆக்சுவலி especially Gen Z. ஏன்னா நம்மளோட 4 பாட்காஸ்ட் பார்த்துட்டு நமக்கு வந்த கேள்விகளே அதிகம். அதுல வந்து அவங்க கேட்ட ஆமா. கேள்விகள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கைலாஸ் இப்படி இருக்கா, அப்ப நாங்களா உள்ள ஆமா. வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. Yes. எக்ஸாக்ட்லி. அந்த So, yes. கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடுவோம். சூப்பர், சொல்லுங்க. எஸ். ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ இந்த ஜென்சி பாத்தீங்கன்னா, they are going through lots of stress, burnout in their life. கண்டிப்பா. But when they are seeing Swamiji is giving practical solution in the life day to day, they really want to come to Kailasa and be part of Kailasa. ஆனா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, கைலாசாக்குள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. ஏன் நீங்க சீனியர் ஆரம்பிக்க கூடாது? எஸ்பெஷலி நம்ம எல்டர் ஜென்சி இருக்காரு. ஸோ எஸ் சாமி, நீங்க ஆரம்பிங்க. எப்படி உங்க லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சிச்சு, எப்படி உள்ள உங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு? மரேஜ் பகவான் அவரு பார்த்ததுக்கு அப்புறமேல் இங்க கைலாஸ் அவனுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி எக்ஸைட்டிங். எவ்ரி டே வந்து ஒரு நியூவான எக்ஸ்ப்ளோஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளுமே த்ரில்லா இருக்கும். அடுத்து என்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் பகவான் கிட்ட நடக்க போகுது, அவர் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட், இது வந்து ஒரு கைலாசால இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது மரேஜ். எவ்ரிடே நியூவா இருக்கிறத விட அது தாண்டி ஃபுல் எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் திங் வாட் ஹி இஸ் கோயிங் டு ரிவீல் டு அஸ் அப்படிங்கிறது சோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் தான் கைலாஸ்ல நான் பாக்குறேன். அதே மாதிரி டே மார்னிங்ல இருந்து டில் நைட் வரைக்கும் வர. சாமி நீங்க இல்ல சாமி ஃபர்ஸ்ட் நீங்க எந்த வயசுல உள்ள வந்தீங்க? எந்த வயசுல உள்ள வந்தீங்க? சாமி கிட்ட நான் வந்தது 23வது வயசுல நான் உள்ள வந்தேன். 23. 23 வயசுல வந்தது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி 23வது வயசுல வந்தீங்க, கரெக்ட்டுங்களா? அது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளார ஈவென்ட் எப்படி இருக்குன்னா, லைஃப் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கு பிஃபோர் என்னோட லைஃப்ல ஒண்ணுமே இல்ல. இட் இஸ் கம்ப்ளீட்லி டெலீட்டட். லைஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் மீ. எப்ப நான் பகவானை பார்த்து, அதாவது கைலாசனுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ அப்படின்னா உங்க பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டீங்கன்னு சொல்றீங்களா சாமி? மறல் பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு மூவி. இப்ப ஏதாவது நடந்து முடிஞ்சிருந்தா அது வந்து எப்படி இருக்கும், ஒரு அன்டச்சா இருக்கும்ல, அது மாதிரி அது ஒரு லைப்ரரியில அது உள்ள ஒரு மூவியா கிடக்குது, அவ்வளவுதான். பட் நத்திங் இஸ் டச்சிங் மீ ஆர் அஃபெக்டிங் மீ. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு? ஓகே, நீங்க வெளியில இருந்திருப்பீங்க, நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க, வெளியில இருந்திருப்பீங்க. இந்த ஏஜ்ல வந்து டிரான்சிஷன் வந்து மக்கள் பாக்குறது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமா பாக்குறாங்க. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி கண்டிஷன், பேரண்டிங் கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப வந்து கம்பல்சரி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலா இதே மாதிரி தான் வீட்லயுமே ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அவங்க வந்து ஒத்துக்கல. அதாவது பகவான் கிட்ட இல்ல இந்த சன்னியாஸ் லைஃப் அப்படிங்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணல. ஆனா அதுக்கப்புறமேல் ஆஃப்டர் கொஞ்சம் வருஷம் நான் வந்து வில் பர்சிஸ்டன்ஸோட பகவான் கூட டிராவல் பண்ணதை பார்த்துட்டு அவங்களே வந்து சுவாமிஜியினுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த 2 days ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சுவாமி கிட்ட அந்த தீட்சை வாங்கினதுதான் அவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, ஓ தன்னுடைய மகன் வந்து ஒரு பெஸ்டான லைஃப தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கறதும் தெரிஞ்சிச்சு. ஸோ தென் தே பிகம் அ டிவோட்டி ஆஃப் சுவாமிஜி அண்ட் தென் தே ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் கைலாசா. அந்த மாதிரிதான் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. இனிஷியலா வந்து எங்களுக்கும், அதாவது யூத் அப்படிங்கிற அந்த லைஃப் ஸ்டைல்ல எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே சொல்லுங்க. எப்படி அதாவது ஒரு ஃபேண்டசி அது எல்லாமே இருந்தது. ஆனா
சுவாமிஜியினுடைய பர்சனல் டச் மகாராஜ். அதுதான் நான் ம் சொல்லுவேன். இப்போ நான் வந்து உட்கார்ந்து தியானமோ இல்ல தவமோ பண்ணது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ம் ஆனா எனக்குள்ளார அந்த சன்னியாசத்தை தேங்க்யூ ஃபார் மலர டெல்லிங் த வச்சு ட்ரூத். ம் இல்ல மகாராஜ், தனியான எந்த தபஸும் பண்ணல. அது ம் எல்லாத்தையும் அவர் வந்து கொடுத்த கிஃப்டால வந்துருச்சு. தட்ஸ் இட் இஸ் வண்டர்ஃபுல். ஜஸ்ட் ம் டிரான்ஸ்மிஷன் மாதிரி உள்ளுக்குள்ளார எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம ஒயர்ல எல்லாம் வர மாதிரி ம் அவர்கிட்ட இருந்து வந்த அந்த எனர்ஜி ம் உள்ளுக்குள்ளார சன்னியாசம் வளர்ந்தது. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் ஸ்டைலா என்னால டிராவல் பண்ண முடிஞ்சது. அது இட்ஸ் பர்சனல் அவருடைய டச் அண்ட் கிரேஸ், அதுதான் சொல்ல முடியும். சூப்பர் சாமி, தட்ஸ் So இது வண்டர்ஃபுல். வந்து சூப்பர் சூப்பர். ஒவ்வொருத்தருமே டேஸ்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஜென்சியுமே, அதாவது வெதர் நாம வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா இல்ல முடியாதா சாமி அப்படின்னு சாமி சாமி சாமி, அது வந்து நியூ நியூ ஜென்சி சொல்லிட்டு, அது பிரேமியா மரட் சொல்லிட்டு, அவர் தான் வந்து நியூ ஏஜ் ஜென்சி, நீங்க எல்டர் ஜென்சி. ஸோ எஸ், அந்த கொஸ்டின் பிரேமியா மரட் வரலாம். ஸோ ஓகே. எஸ் பிரேமியா மரட், நீங்க வந்து இப்போ இந்த நியூ ஏஜ் ஜென்சி. ஸோ ஆ நீங்க வந்து இப்போ உள்ள ஏஜ்ல மக்கள் வந்து, அதுவும் எஸ்பெஷலி ஜென்சி வந்து எவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் கோ த்ரூ பண்றாங்க, ம் டிப்ரெஷன், ஈவன் அட் த எக்ஸ்டென்ட் தே ஆர் ரெடி டு டூ சூசைட். அதுவும் இந்த ஏஐ காலத்துல தே ஆர் ஒன்லி ஸ்பீக்கிங் டு ஏஐ, தே ஆர் மேரிங் டு ஏஐ. ம் ஸோ உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? ஆனா ஓகே எஸ்பெஷலி, இல்லைங்க இல்லைங்க ம் இல்லைங்க, எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருந்துச்சு, ஓகே. அத சொல்லுங்க. உங்களுக்கு உண்மை வேணுமா இல்ல இந்த பாட்காஸ்டுக்காக நான் பேசணுமா? ம் அஃப்கோர்ஸ் மக்களுக்கு உண்மை வேணும். உண்மைதான் ஆ, வேணும். சொல்ல போனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி நான் சொல்லிடுறேன். ம், ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு வந்து இஃப் ஐ ஹேவ் டு ஆன்சர், நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி நான் போய் ஆகணும். புரியுதுங்களா? நான் ஓகே பகவானோட அட்லீஸ்ட் டிராவல் ஆகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 8 வருஷமா வந்து நான் கைலாசவாசியா இருந்தேன். சன்னியாஸ் தீட்சை பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பட் ஓகே லெட்ஸ் டேக் ஒரு 10 வருஷம் பின்னாடி போகும். ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போய் அப்ப இருந்த மென்டாலிட்டியில எனக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு, எனக்கு லைஃப் பத்தின புரிதல், புரியுதுங்களா? இப்போ நான் கைலாசவாசி உள்ள வந்து அப்ப இருந்த எனக்கு லைஃப் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங், அப்ப இருந்த புரிதல், அதை வச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப நான் பார்த்தேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ம், சொல்றேன், நமக்கு சொசைட்டி நமக்கு மேல கொடுத்த இந்த ஐடென்டிட்டி, ஓகேங்களா, இதெல்லாம் தான் நமக்கு வந்து செக்யூரிட்டின்னு சொல்லி இந்த எல்லாமே எனக்கு பிரேக் ஆயிருச்சு. எனக்குங்க நான் வெளியே வாழணும்னா எனக்கு வந்து பெயர் புகழ் தேவை, பணம் தேவை, ஒரு சோஷியல் செக்யூரிட்டி எனக்கு தேவை. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து எனக்கு சொல்றது என்ன சொல்றது ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எனக்கு மெடிக்கல் செக்யூரிட்டியா என்ன சொல்றது, நான் பேசுறது வந்து இப்போ ஓகே, இப்போ நம்ம எல்லாம் கைலாசம் வந்துட்டோம். அப்ப நம்ம வந்து ஆதி கைலாச வாழ்ந்துட்டு இருக்கும் போது மெடிக்கலா இமீடியட்டா இருக்கும், ஃபுட்டா எல்லாமே அவைலபிள், க்ளோத் எல்லா அந்த பேசிக்கா சொசைட்டி கொடுத்த எல்லா சோஷியல் செக்யூரிட்டியுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே உடஞ்சிருச்சு. எனக்கு என்ன ம், இதுக்கு மேல என்னங்க இருக்கு? நம்ம வெளியே எல்லாமே இதுக்காக தான் ஓடிட்டு இருந்தோம். இதுதான் லைஃபோட கோல்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நாளே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க வாழ்றதுக்கு என்னங்க இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ம், ஒரு ஸ்டெப் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ ம், வந்து என்னன்னா, நான் ஏன் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு நான் சொல்றேன்னா, வெளியில வந்து என்ன சொல்றது, ஈவன் இப்ப இருக்கிற ஜென்சி கல்ச்சர்லயே வந்து நிறைய யோகா வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் குட். ம், ம், பட் ம், நம்மளே வெளியே வந்து யோகா என்ன பண்ணிருந்தோம், அது பிசிக்கல் ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிருந்தோம். அது வெறும் ஆசனமா ம், மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இங்க ம், அப்படியா, பகவான் வந்து அந்த ஆசனத்துல நீ பரமசிவனா உன்னை விஷுவலைஸ் பண்ணுங்கிறாரு. நமக்கு ஆமா. வந்த உடனே என்ன சொல்றது, நான் 10 மாசம் உட்கார 10 மாசத்துல உட்காந்துருனேன். ஆஹா, விஷுவலைஸ் பண்ணு, நீ தான் ம், பரமசிவன் விஷுவலைஸ் பண்ணுங்கிறாரு. முடியுமா? ம், ம், ஆஹா. வெளியே சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், போனை நோண்டிட்டு இருப்போம். காலேஜ்ல அப்படிதான் ம், இருந்தோம். எதையோ ம், தேவையில்லாத கதைகள் ஓடிட்டு இருக்கும், போனை நோண்டி சாப்பிட்டு இருப்போம். இங்க அப்படியா, அதெல்லாம் முடிய முடியாது, நீ கான்சியஸா சாப்பிடணும். என்னது ம், கான்சியஸ்னஸா, என்ன அவேர்னஸா, அதை யாரு பண்றது புதுசா? பகவான் சொல்றாரு த்ரூ அவுட் டைம் அவேர்னஸோட இருங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ம், அதுதான் நம்ம கைலாசோட லைஃப் ஸ்டைலேவா இருக்கு. புரியுதுங்களா? ம், ம், ஏங்க நான் வேலை பண்றதே பெருசு, நான் மெடிடேஷன் பண்றது பெருசு, அதெல்லாம் நீங்க அவேர்னஸோட பண்ண சொல்றீங்க, அதை யாரு பண்றது? நான் எக்ஸ்ட்ரா வேலையா? சோ இந்த மாதிரி எனக்கு இந்த இனிஷியல் நீங்க கேட்டீங்க, அந்த இனிஷியல் ஜம்ப் எடுத்த ம், உடனே ம், இந்த ம், கேள்விகள் ம், எல்லாமே எனக்கு ஓடிச்சு. அதுக்கப்புறம் ம், பூஜை. நம்ம வெளியே என்ன பண்றோம், ஆண்டவா எனக்கு அதை கொடுத்துரு, ஆண்டவா எக்ஸாம் பாஸ் ஆயிடும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிடுறோம். இங்க வந்து என்ன சொல்றாரு, நீ பூஜை ம். பண்ணும் போது நீ டிக்ளேர் பண்ணுங்கிறாரு. சோகமஸ்மி ஆமா. டிக்ளேர் பண்ணிட்டு பூஜை பண்ணுங்கிறாரு. என்னது நான் பரமசிவனா? இந்த மாதிரி ஆமா. இந்த உள்ளுக்குள்ள ஜம்ப் எடுத்து வச்சோன்னே என்ன சொல்றது, அப்படியே எல்லாமே உடஞ்சிருச்சு. பகவான் சொன்னார் பாரு ரீசெண்டா, ம், என் ம், உலகம் வேற உங்க உலகம் வேறன்னு சொல்றாருல்ல, ம், அதுதான் ம், எனக்கு ம். ஃபீல் ஆச்சு. சோ Yeah. நம்ம எல்லாத்துமே வந்து அந்த ஃபிளைட்ல போறது பிடிக்கும், புரியுதுங்களா? பட் ரொம்ப நேரம் புதுசா ஃபிளைட்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ம், ஒரு புதுசா ஒரு பாடியில ஒரு சேஞ்ச் நடக்கும் பாத்தீங்களா, அப்படியே ம், காதுல ம், அடைச்சு ம். போன மாதிரி இருக்கும் பாரு, ஆமா, ஆமா. அந்த ஒரு மாதிரிதான். ப்ரெஷர் இருக்குமே. ம், பிளஸ் ஜென்சி வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்றீங்க, சூசைடுக்கு போறாங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி பீப்புள் ஆர் ம், என்ஜாயிங் டிப்ரெஷன். எனக்கெல்லாம் ம், ஒரு டைம்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஓகே பிரச்சனை வந்துருச்சா, ஓகே போய் படுத்து தூங்கு போ, வச்சுட்டு போய் தூங்கு. அப்படிதான் காலேஜ் ம், கட்டடிச்சுட்டு கொடுத்துருப்போம். கேட்டா அது ம், முடியலையா, ம், போர் அடிக்குது போ, ம், டயர்னஸ் போ. ம், ம், இங்க கைலாசோட இருக்க முடியாது.
டு பி வெரி ஆமா ஹானஸ்ட், கைலாசத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க டிப்ரெஷன்ல இருக்க முடியாது. ஆமா ஸோ வெளியே இருக்கும்போது என்ன சொல்றது, நம்ம டிப்ரெஷன் வந்து என்ன பண்றோம், உடனே வந்து பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிடுறோம். அஃப்கோர்ஸ் தேங்க் காட் வித் பகவான்ஸ் கிரேஸ் ஐ டென்ட் கெட் எனி அடிக்ஷன் பேட்டர்ன்ஸ். மது மாது இந்த மாதிரி எந்த இதுக்கும் நாங்கள் போகல. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த அடிக்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியல. அங்கிருந்து இங்க உள்ள வந்தா டயர்ட்னஸா கண்டிப்பா இல்லை, ஏன்னா யோகா லைஃப் ஸ்டைல் கொடுத்துட்றாரு. ஆ நீ டிப்ரெஷன், நீ பிரச்சனையா, சுத்தி ஏதாவது சொல்யூஷன் டக்குன்னு இருக்கு. நான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லீவ் போட முடியாது. ம், மக்கள் டக்குன்னு சொல்யூஷன் கொடுத்துருவாரு, பகவான் டக்குன்னு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. என்னடா இது, என்ன சொல்றது, பீயிங் பிளிஸ்ஃபுல் இவ்வளவு என்ன சொல்றது, அது ஒரு பெரிய வேலையான ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் பகவான் அந்த வந்து அந்த இனிஷியல் ஜேர்னில பகவான் கொடுத்தாரு பாருங்க, கை பிடிச்சு கூட்டிட்டு போவார். ஒவ்வொரு ஆமா சன்னியாசியுமே வந்து என்ன சொல்றது, பிராணாசாமி சொன்ன மாதிரி 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, நம்ம கைலாசத்துல இருக்கிற லட்சக்கணக்கான சன்னியாசிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஜேர்னி இருக்கு. அவங்க எப்ப வந்திருந்தாலும் சரி, அந்த பகவானோட நீங்க பர்சனல் டச்னு சொல்ற பாத்தீங்கன்னா, கையை பிடிச்சி அவர் ஒவ்வொருத்தரையும் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ டு பி வெரி ஹானஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி அந்த டிரான்சிஷன் வச்சுன்னு கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டு பி வெரி ஹானஸ்ட், இந்த சென்சி லைஃப் ஸ்டைல் எடுத்தேன். பட் நீங்க வந்து என்ன சொல்றது, புதுசா வந்து லைஃப் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க பிரணாசாமி. எனக்கு வந்து லைஃப்னா இதுதான் சொல்லி எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சது. இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு ம் அந்த ம் இனிஷியல் பர்செப்ஷன் வந்து வெளியே வந்து வாழ ஆரம்பிக்கும் போது இந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிறது, நான் பரமசிவன்கிறது நீங்க அடைய தேவையில்லை, நீங்க உணர்ந்தா போதுங்கிறாரு பகவான். அது எனக்கு ம் வளர ஆரம்பிச்சது. நான்லாம் என்ன சொல்றது, நான் நான் க்ரோ பண்ண லைஃப் ஸ்டைலு, நான் வெளியே இருந்து வந்த லைஃப் ஸ்டைலு, எனக்கெல்லாம் வந்து மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாது, தியானம்னா என்னன்னு சொல்றது, சமாதினா எதுவுமே தெரியாது. சன்னியாசமே என்ன சொல்றது, இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் லைக் ஜஸ்ட் an ஆரஞ்ச் கிளாத் ஃபார் மீ, தட்ஸ் அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. பட் ஒரு ம் ஆழமான புரிதலை கொடுத்து இதெல்லாம் மாத்தணும் போது, அஃப்கோர்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றது, குரு கிருப்பம். நீ இப்ப ஜென்சிலாம் வந்து என்ன ஆமா சொல்றது, ஒரு டீச்சரா இருந்தா கொஞ்ச நாள் சொல்லி தருவாங்க. ட்ராம் த்ரோ பண்ண என்ன பண்ணுவாங்க, இதுமே கேட்க மாட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க, கையை கட்டி உட்கார ம் வச்சிருவாங்க. புரியுதுங்களா? ம் ஆனா இங்க பகவான் வந்து நீ என்ன டேண்ட்ரம் த்ரோ பண்ணாலும் சரி, ஐயோ இதெல்லாம் வெளியே சொன்னா ம், சரி, ம், எக்ஸ்பெஷலி சுவாமிஜியோட பியூட்டி பாத்தீங்கன்னா, அவர் இந்த லைஃப் ஸ்டைலை மட்டும் நமக்காக வந்து கை ம், பிடிச்சு கூட்டு போக மாட்டாரு. ஈவன் நம்ம பண்ற ஒரு ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. இப்ப அவுட் ம். சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கு. ஆனா ம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எல்லா சப்ஜெக்டும் கத்துக்கணும். இங்க அப்படி இல்லை, இங்க உள்ள டீச்சருக்கு எல்லா எல்லாமே சப்ஜெக்டும் தெரியும். தெரியும். எதையும் ஏமாத்த முடியாது, எதையும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ தென் ஒன் மோர் திங் வந்து நான் எனக்கு வந்து என்னன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல பிராணசாமி மேபி நீங்க அதை அக்ரி பண்ண மாட்டீங்க, பட் நான் சொல்றேன். நான் வந்து வெளியே இருந்த ஒரு என்னோட ஜென்ரேஷன் சொல்றேன். நீங்க உங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நீங்க வந்து ஃபேஸ்புக்கே பார்த்திருக்க மாட்டீங்க, கரெக்ட்டுங்களா? ஆர்கூட்ல கடைசியா உட்காந்து பேஸ் பார்த்திருப்பீங்க. நான் வந்த டைம்ல வந்து என்ன சொல்றது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஒரு இந்த கிராட்டிஃபிகேஷன், இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த இதுல இருந்து வந்துட்டு உள்ள வரும்போது என்னன்னா வந்து என்ன சொல்றது, அட்டி உத அட்டி மனசுக்குள்ள போட்டு அடிச்சு போட்டு அப்படியே ஒரு தண்டர்ஸ்டார்ம் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க 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 இங்க கிளாரிஃபை பண்ண, அடி ஓதனா பிசிக்கல் இல்ல, உங்க மனசுக்குள்ள நடந்ததுன்னு. See, எனக்கு அவர் பண்ண சொல்ல வச்ச யோகாலாம் எனக்கு அப்படிதாங்க இருந்துச்சு, பிசிக்கலா தாங்க இருந்துச்சு. ம், சும்மா மல்ல கம்பத்துல ஏறி பண்ணும் பாரு. ஆமா ஐயோ பாப்பா பிசிக்கல் சி, ஓகே எஸ் மென்டலா கோத்ரூ பண்ணுச்சு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியதான், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஹீ இஸ் சி, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், மேபி இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள இருக்கிற டிஃபிகல்ட்டி ஏன் அப்படின்னா, அவர் வந்து இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோ இல்ல ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கோலாம் கொடுக்கல, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல்லாம் கண்டிப்பா இல்லவே இல்லை. அதெல்லாம் அதுக்காகலாம் நீங்க கைலாசம் வரவே முடியாது. உங்களை பரமசிவனா மாத்த போறாரு. புரியுங்களா? அப்ப எப்படி இருக்கும், அந்த சிற்பம் செதுக்குற மாதிரி தான் வச்சு என்ன சொல்றது, உளிய அடிச்சாதான் செதுக்கி என்ன சொல்ற சிற்பம் எடுத்துருவாரு. செதுக்க முடியும். ஆ ம். சி, இந்த எறும்பு ஊற ஊற கல்லும் தேய்மாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி 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 சிற்பம் பண்ணலாம். அதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும்? 4 உளி எடுத்து 2 தட்டு தட்டுனாதான் வந்து டக்குன்னு வந்து சிற்பம் ஆகும். ஸோ அதுதான் எனக்குள்ள நடந்துச்சு. இன்னொன்று வந்து எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, இந்த புரிதல் வந்து எனக்கு வந்து ஒரு ஆழமான புரிஞ்சு. இப்போ நம்ம கோல்டு மைனிங்லாம் தெரியும்ல, ஆ நம்ம ம். நிறைய கண்ட்ரிலாம் நான் சொல்றது கோல்டு மைன்ஸ்லாம் இருக்கும். புரியுங்களா? ஒரு ஏக்கர் ம். கோல்டு மைனுக்குன்னா அந்த ஒரு ஏக்கர்ல இருக்கிற ம். எல்லாமே கோல்டா நமக்கு? இல்ல இல்ல, Okay. மண்ணு கல்லு குப்பை எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து அதை எடுத்து அதை சலிக்க 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 தான் அந்த ப்ராசஸ் தான் இதுன்னு வச்சுங்களேன். கைலாசவாசிங்கிறது உங்களை பரமசிவனா மாத்துறது சொல்லிட்டு நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் அந்த காட் பார்ட்டிகள் இருக்கு. பகவான் என்ன பண்றாரு, அதுக்கு மேல நம்ம வச்சிருக்க அந்த செல்ஃப் டவுட் எல்லாம் குப்பையா கிடக்குது. அதைத்தான் இந்த ப்ராசஸ்ல வச்சு, அது வேற இவர் வேறயா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். ஐயோ பாட்காஸ்ட் கண்டிப்பா. So, தெரிஞ்சவரு. பட் என்னன்னா நம்ம எங்க தொட்டா ம். என்ன வெடிக்குமோ அதை வச்சு ஆமா ஜலிச்சு 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 விட்டுருவார். ஸோ கடைசி வில் பிகம் த காட் பார்ட்டிகல். ஆனா
இன்னொன்னு சொல்லிடுறேன், ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ கோல்ட் மைனர், இஸ் அ கோல்ட் மேக்கர். எப்படி நான் சொல்லிடுறேன், நமக்கு இங்க இருக்கிறது என்னன்னா வில் பொசிஷன் தான், புரியுதுங்களா? அந்த சரண்டரோட அந்த வில் பொசிஷன் இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம மண்ணு களிமண்ணா இருந்தாலும் processல நம்ம தங்கமா மாறிடுவோம். அதுதான் இங்க. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ கோல்ட், என்ன சொல்றது, கோல்ட் மைனர் மட்டும் இல்ல பகவான், இஸ் அ கோல்ட் மேக்கர். ஆமா. உங்களுக்குள்ள கோல்டு மைனர் வந்து, சரி கோல்டு மைனர் என்ன பண்ணுவாங்க, இருக்கு தங்கம் இருந்தா இருக்கு, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க, மண்ணை தூக்கி போட்டுருவாங்க. பகவான் இல்ல, அந்த ஜலிக்கிற ப்ராசஸ்ல அந்த என்ன சொல்றது, அந்த மண்ணையும் களிமண்ணையும் தங்கமா மாத்திடுவார், பரமசிவனா மாத்திடுவார். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ இப்படிதான் இருந்துச்சு, கஷ்டப்பட்டேன், என்ன சொல்றது, புரியுது, சரியான புரிதல் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் பகவான் வந்து ஹேண்டில் பண்ணார். அதுதான். ஸோ எஸ், நீங்க பிரேம மேரேஜ் நீங்க சொன்னதா இருக்கட்டும், இல்ல சாமி ம், சொன்னதா இருக்கட்டும், நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஃபிகல்டிஸே மெயினா வந்து நம்ம கண்டிஷன்ஸ்னால தான். கண்டிப்பா. பட் பட் கண்டிப்பா வந்து சுவாமிஜி வாட் ஹி இஸ் டூயிங் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்டை ரியலைஸ் பண்றது. அதனால தான் கைலாசோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் யுவர் பரமசிவா அண்ட் யூ பரமசிவா. ஹேவ் ரைட்ஸ். அதாவது நீங்க வந்து மற்றவங்களையும் பரமசிவாவை ட்ரீட் பண்ணும், அண்ட் அதர்ஸ் ஆல்சோ ஹேவ் ரைட்ஸ் டு ட்ரீட் யூ அஸ் அ பரமசிவ். அண்ட் ஃபர்ஸ்ட் இஃப் யுவர் கைலாசோட ப்ரொட்டஸ்ட் என்னன்னா, நீங்க சிரிக்கலைன்னா அதுதான் வந்து பிகெஸ்ட் பிகெஸ்ட் ப்ரொட்டஸ்ட் இன் ப்ரொடெஸ்ட்னு கைலாசா. சொல்லியிருக்காரு. இப்போ நினைச்சு நான் சரி, இப்போ நீங்க சொன்னதுக்கே வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ம். திடுதிப்புன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து, டேய் நீ பரமசிவன் சொன்னா அதை டைஜஸ்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுதான் நான் கஷ்டம்னு சொன்னேன், புரியுதுங்களா? ம். சரி, இது யா. வந்து ஒரு ஸ்வீட் பெயின் தான். நமக்கு எல்லாம் ம். நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்வீட் பெயின்ங்கிற வார்த்தை நல்லா புரியும். ம். அதுதான் அந்த யா. என்டையர் ப்ராசஸே அப்படிதான் வச்சுங்களேன். இட்ஸ் ஸோ பகவான்ஸ் கிரேஸ், எஸ், தட் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ ஸோ எஸ். நான் என்னோட சைடுல இருந்து கடைசி நான் சொல்ல வரேன்னா, ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க லைஃப் ஸ்டைல, வில் see that. எஸ். கண்டிப்பா அதுதான். எஸ் பிரணசாமி, ஸோ உங்களோட ஃபைனல் டச் சொல்லுங்க. மகாராஜ் அதுதான். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ம், எல்லாருக்குமே வந்து ஒரு கோத்ரூ பண்ணும்போது இருக்கிற பெயின் இருக்கதான் செய்யும். ம், ஆனா அந்த இடத்துல பகவானுடைய பிரசன்ஸ் வந்து கங்கை மாதிரி ஒரு ம், பெரிய லூப்ரிகேஷனா நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து அவ்வளவு ஸ்வீட்டா ஒருத்தர்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுங்கிறது உண்மையிலுமே ம், இப்போ நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நியூ ஜென்சி கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனா ம். இங்க வந்து பகவான் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இட் இஸ் வெரி 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 என்னால ஆத்தென்டிக்காவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், யூ வில் பி சக்சஸ்ஃபுல். 200% யூ வில் பி சக்சஸ்ஃபுல். அது என்னால கேரண்டியா சொல்ல முடியும் மகாராஜ். அது That's really wonderful. அவரே அவரே இருந்து அதை I நடத்துறாரு. think we are a Sakshi Pramana. We are a Sakshi Pramana for this. See, எல்லாருமே எக்ஸாக்ட்லி. டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கும். எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, ஹீஸ் மேட் ஃபிட் ஃபார் எவ்ரி ஒன் இந்த லைஃப் ஸ்டைல. ஆமா. ம். ஸோ தட்ஸ் எஸ், வண்டர்ஃபுல். நம்ம வந்து எல்லாத்தோட இதுவும் ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், ஜென்சிஸ் ம், அண்ட் எல்டர் ஜென்சிஸ் ஏஜ். ஸோ எஸ், இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்க ஈவன் இஃப் யூ ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ், மோர் திங்ஸ், கமெண்ட் பிலோ. ஸோ வி கேன் எக்ஸ்பிளைன் கண்டிப்பா. அண்ட் ஷேர் ஆக்சுவலி அவர் எஸ் 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 எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் மக்கள் வந்து நிறைய என்ன சொல்றது, உங்க கையில சம்பந்தமான எந்த கேள்விகளா இருந்தாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் பி ஆன்சர் டு ரெடி டு ஆன்சர் ஆல் ஆஃப் தட். ஈவன் தே கேன் தேங்க் புட் நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பேசணும்னு சொல்லி, ஈவன் தே கேன் கண்டிப்பா. ஆஸ்க் அண்ட் சஜஸ்ட். எஸ். அட்லீஸ்ட் நீங்களா டாபிக் கொடுங்க. ஏன்னா வந்து எங்களோட ஹோஸ்ட் வந்து டெய்லி வந்து டாபிக் தர மாட்டேங்கிறாரு. மீட்டிங் ஆன் பண்ணி முடிச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மகாராஜ் நீ பாட்காஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. சரி என்ன டாபிக் கேட்டா, இருங்க நீ ரெடி ஆயிட்டு வாங்க அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் மகாராஜ் தான் டாபிக் பேசுறேன், கொஸ்டின் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ அட்லீஸ்ட் நீங்களா டாபிக் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நாங்க வருவோம். Okay, yes, thank you everyone. Thank you Pranaswamy. It's nice speaking with you and thank you Supriya Maharaj. Yes, we'll end with the Purna mantra. எஸ். ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरि ओं तत्सत् सर्वं भवन्तु नित्यानन्दमनुष्योपादकार्पणमस्तु. ॐ नित्यानन्दम्.